நம்ம தமிழக முதல்வரோட ஸ்டாலின் படத்தை ஓட்டணும் அப்படின்னு சொல்லும் போது அண்ணாமலைக்கு எனக்கு ஒரு வேண்டுகோளாவே வைக்கிறேன். கண்டிப்பா நம்ம வந்து அவர்கிட்ட நான் இதையும் இந்த சஜஷனையும் சொல்லணுங்கிறதா என்னுடைய உள்ள கிடைக்கை. அது வந்து இப்ப அதிகாரத்தை பங்கிட்டு இருக்கிறதுக்கு ஸ்டாலின் மட்டும் இல்ல, உசு இருக்காரு. பெரிய தத்தி கூட சின்ன தத்தியும் இருக்கிறதுனால படத்தை ஒட்டும் போது பெரிய தத்தி படம் சின்ன தத்தி படத்தையும் ஒட்டினாதான் அது முழுமை பெறுங்கிறது. மாமாங்கம் வரப்போகுது நம்ம ஊர்ல. இன்னும் கரெக்டா 11 மாசம் தான் இருக்கு. இவங்க எந்த அளவுல ஏற்பாடு பண்றாங்கிறது அந்த பகுதி இன்னும் தெரியதான் போகுது. ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியானது கோவிலில் இருக்கக்கூடிய சொத்துக்களை சுரண்டி தின்பதில் இருக்கக்கூடிய ஈடுபாட்டை காட்டிலும் பக்தர்களுக்கு சௌரியம் செஞ்சு கொடுக்க வேண்டும் என்பதுல சுத்தமா கிடையாது. அந்த சங்கீதா சொல்றாங்க, இது ஒண்ணும் உத்தரப்பிரதேசம் கிடையாது, நீங்க மாட்டை வச்சு அரசியல் பண்ண அப்படின்னு. இது காவல்துறையில் இருக்கிறவங்க சொல்றது. யூனிஃபார்ம் போட்டு இருக்கக்கூடியவங்க அனைவருக்கும் பொதுவா இருக்கணும். நாம காவியும் காக்கியும் 2 கண்களா நினைக்கிறோம். நாம இவங்க பொதுவா இருக்க வேண்டிய இந்த அம்மா ஒரு காவல்துறையில மக்களுடைய பெரும்பான்மையான இந்துக்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் வாங்கக்கூடிய இந்த அம்மா நையாண்டி பண்றாங்க. அப்புறம் நவாஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த ஆணையர்கிட்ட வச்சு இது பண்ணும்போது அன்றைக்கு பத்திரிகை செய்தியிலையும், அப்ப பிரிண்ட் மீடியா தான் இருந்தது, இது விஷுவல் மீடியா இல்ல, அதுலயும் பதிவு செஞ்சு பேப்பர்லயும் இலகணேசனோட பேட்டியோட அதுல அவர் பேசின சப்ஜெக்டோட வந்தது. அப்ப இளைஞரணி மாநில செயலாளர் நான் அதை வந்து கூட்டத்திலையும் பதிவு செஞ்சிருக்காரு, என்கிட்ட தனிப்பட்ட முறையிலையும் பதிவு செஞ்சார். ராஜா அண்ணனுக்கும் இந்த விஷயம் பல வரை பேசினது தெரியும். அதனால இந்த மாணிக்கத்தை பார்த்தாது இந்த மணிகண்டன் திருந்த வேண்டாமா? ஆனா எனக்கு ஒரு பேட்டர்ன் தாங்க எனக்கு யோசிக்க வைக்குது. இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு ரூமரோ இல்ல ஒரு சம்பவங்கள் நடக்கிறது ரொம்ப ஐசோலேட்டட் நடக்குது. ஆனா இவங்க எப்படி உடனே ரியாக்ட் பண்றாங்க? பெட்ரோல் பாம் அடிக்கிறதா இருக்கட்டும், கல்லூட்டு எரியறதா இருக்கட்டும், கட்டை எடுத்து அடிக்கிறதா இருக்கட்டும், நெருப்பு வச்சு கொளுத்துறதா இருக்கட்டும், அது எப்படி அவங்களால அதுக்கான அந்த முசோலினி அவன் வந்து அவனும் ஒரு மிகப்பெரிய கொடுங்கோலன். அந்த முசோலினியை எல்லாரும் பாராட்டுங்க, அவர் தியரியை ஏத்துக்குங்க அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க உங்களை சும்மா விடுவானா? ஹிட்லர் ஊர்ல அந்த மாதிரி இருந்தா ஆஹா பிரமாதம், ஹிட்லர் ஒழிக்கப்பட்டான். முசோலினி ஐயோ அவன் ஹிட்லரோட மோசமானவங்க, அவனும் ஒழிக்கப்பட்டான். ரஷ்யால ஸ்டாலின் அந்த சிலையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, லெனின் இந்த சிலையெல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டுங்க, ஜனநாயகம் அப்படி பேர் மாண்புல வருதுங்க. அப்ப அவுரங்காபாத் கிடையாதுங்க, மதவெறியர்கள்ங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த சங்கி பயில இப்படி எல்லாம் பண்றானுங்க. இந்த சங்கிகளுக்கு நம்ம ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். இனி தேதி தெரிவிக்காமல் போராட்டம் நடத்தப்படும். பாஜக தலைவர் அண்ணாமலை அதிரடி அறிவிப்பு. திருச்செந்தூர் முருகன் கோவில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில்களில் வரிசையில் நின்ற பக்தர்கள் உயிரிழப்பு. சேலத்தில் சட்டவிரோதமாக நாட்டு மாடுகள் கடத்தல். புகார் அளித்தவர்கள் மீதே வழக்கு பதிவு செய்த காவல்துறை. பாஜக பிரமுகர் வணிக வளாகம் மீது பெட்ரோல் குண்டு வீசியவர்கள் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது. நாக்பூரில் சமூக வலைதள வதந்தியை வைத்து இந்துக்கள் போலீசார் மீது தாக்குதல் நடத்திய இஸ்லாமியர்கள். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். நேற்று நீங்களும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பீங்க. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய ஒரு போராட்டம் பாஜக சார்பாக நடந்தது. இப்போ புதுசான ஒரு ட்ரெண்டிங் பார்த்துட்டு இருக்கோம் தமிழகத்தில். எந்த ஒரு போராட்டம் யாராவது அறிவிச்சாங்கன்னா அந்த போராட்டம் எங்கே நடக்குதோ அதுக்கு முன்னாலேயே அவங்க வீட்டிலேயே அரெஸ்ட் பண்ணுறது, வீட்டுக்காவலியே வைக்கிறது. இது மாதிரி திருப்பரங்குன்றத்துலேருந்து அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதே போல் தமிழிசை அவர்கள் இங்கேயே கைது செய்யப்பட்டார், எச் ராஜா கைது செய்யப்பட்டார், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டார், அண்ணாமலை அவர்கள் அவர் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்திலேயே அங்கேயே அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. சரி, இது ஒரு அரெஸ்ட் பண்ணுறாங்க, இது மேலே சொல்லியிருக்காங்க, அது அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது முன்னெல்லாம். ஆனால் இது போன்ற அரெஸ்டில் ஒரு சில விஷயங்களை அந்த நெறிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணணும்.
ஒரு கல்யாண மண்டபத்திலே இதுலேயே அவங்க தங்க வைப்பாங்க. அங்கே அவங்களுக்கு தேவையான வசதிகள் இருக்கும். பிறகு ஒரு 5 மணிக்கு, குறிப்பாக பெண்கள் யாராவது அதில் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு சீக்கிரம் அவங்கள வந்து அனுப்பக்கூடிய அந்த வேலையை தான் முதல்ல பார்ப்பாங்க. உடனே அவங்கள்ட்ட கையெழுத்துலாம் வாங்கிட்டு பேர் இதெல்லாம் வாங்கிட்டு அனுப்புவாங்க. ஆனால் இது வேண்டுமென்றே 7 மணிக்கு 7:30 மணிக்கு மேலே இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். எங்களை நீங்கள் வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னால் நிறுத்துங்க, நான் அவங்கள்ட்ட பேசிக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்த சொல்கிறார். இனிமே வந்து நாங்கள் தொடர்ச்சியாக இது வரைக்கும் 7 போராட்டங்கள் குறித்து காவல்துறைக்கு வந்து முன்ன அனுமதி கடிதம் கொடுக்குறோம். அவங்க எதையுமே ஏற்றுக்கல, இது வரைக்கும் எங்களுக்கு எந்த அனுமதியும் கொடுக்கல. இனிமேலும் இது போன்று இது பண்ணுறதுல இல்லை. இன்னொன்று எங்களை அவங்க டீல் பண்ணுறதையும் பார்க்கும் பொழுது அவங்க மனிதாபம் இல்லை. அவங்க வந்து ஒரு காவல்துறையா இல்லை திமுகவுடைய ஏவல் துறை, இது நம்மளுடைய வார்த்தை இல்லை, அண்ணாமலை அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்லேயே சொல்றது. அதனால இனிமேல் இவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கிற அவசியம் கூட இல்லை. இனிமேல் பாஜக அதிரடியாக எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் தான் போராட்டம் நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படிப்பட்ட போராட்டங்கள் நடத்த போறோம்னா அவர் ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறாரு. அது வந்து உங்களுக்கே தெரியும், நீங்களும் அதை பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இந்த முடிவை ரொம்ப காலதாமதம், ஒரு லேட்டா எடுக்கப்பட்ட முடிவாகத்தான். அது வந்து பெருமைக்கும் ஒரு எல்லை உண்டுங்கிற ஒரு இதுல. அதனாலதான் ஸ்ரீடிவியோட நம்முடைய இன்னைக்கு இந்த போல்ல கூட சாது மிரண்டால்னு 3வது ஆப்ஷனா கொடுத்துருக்குறோம். நான் அதை கவனிக்கல. ஆனா இது வந்து ரொம்ப லேட்டா ஒரு பொறுமைக்கும் எல்லை உண்டுன்னு அவ்வளவு தூரம் பொறுமையா. ஏன்னா ஒரு 3-4 போராட்டங்களுக்கு இதே மாதிரி இறங்க இறங்க கைது செஞ்சிருவாங்க. வள்ளுவர் கோட்டத்துல நாம் போய் இந்த சாம் பிட்ரோடாவை கண்டிச்சு போன வருஷம் மே மாசம் நடந்த ஆர்ப்பாட்டம், பங்களாதேஷ் இதுக்காக இந்துக்களுக்காக, அடுத்தது பங்களாதேஷ் இந்துக்கள், அதே மாதிரி வேற இன்னொரு ஒரு மாநில அரசை எதிர்த்து ஒரு போராட்டம். இதை வந்து நான் பார்க்கிற விதத்துல 5வது போராட்டம் இந்த மாதிரி போய் இறங்கும் போதே கைது செய்யறது. நேத்தி காலையில முன்னாடி இந்த டி நகர் சட்டமன்ற தொகுதியில் இருந்த குட்டி கணேசன் வீடு ஷிஃப்ட் ஆகி விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு போயிட்டாரு. பார்டர்ல தான். அது காவல்துறைக்கு பெருசா விஷயம் இல்லை, தெரியல. அவங்க காலையில 6:30 மணிக்கு போய் கதவை தட்டி அவர் இருக்காரான்னு கேட்டிருக்காங்க. எங்க பிளாட்டுக்கு போலீஸ் வந்த உடனே அவரை நேபாளி வந்து பாகர் தலைகையா அப்படின்னு அவங்களும் போயிட்டாங்க. அப்புறம் ஐஎஸ்காரர் கேட்கிறாரு என்ன 9 மணிக்கு, எங்க தலைவா இருக்கீங்க? நான் காலையிலேயே வந்துட்டேன். நான் அதுக்குள்ள வாட்ச்மேன் சொன்னதுனால அந்த இது புரிஞ்சுது. அதனால இந்த மாதிரி எனர்ஜியை எப்படி வேஸ்ட் பண்றாங்க பாருங்க. ஒரு திருட்டு பயலை பிடிக்கலாம், கஞ்சா விற்கிறவனை பிடிக்கலாம், கொலை செய்யறவனும் பிடிக்கலாம், ஈவ்டீஸ் பண்றவனும் பிடிக்கலாம், ரோட்ல பட்டாக்கத்தியை வச்சுட்டு போறவன. இந்த கூத்துல வந்து வடக்கத்திக்காரெல்லாம் பித்துக்குளி பயலுக, அவனுக்கு வந்து ஒரு அறிவே இல்லாதவன், ட்ரெயின் எல்லாம் உடைக்கிறான் பாரு, ட்ரெயின் கிளாஸ் எல்லாம் அப்படின்னா இங்க கொரட்டூர் ரயில்வே ஸ்டேஷன்ல அதே வேலையை இங்க செய்யறான். ஆஃப்டர் ஆல் ஹியூமன்ஸ். நான் வந்து அதையும் கிண்டல் பண்ணல, இதையும் கிண்டல் பண்ணல. நம்ம வந்து சில விஷயங்களை வந்து பொதுப்படையா அந்த வயசுக்கு உண்டான ஒரு கொழுப்படுத்த விதமா சிலது பண்ணுவாங்க. சிலது வந்து கிண்டலா விளையாட்டா போய் அது வினையா முடியும், இல்ல வினைய ஆரம்பிச்சு அது விளையாட்டா முடியும். இது வந்து அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் எடுத்துக்கணும். யானைக்காரனா குதிரைக்கு கூடுறோம்னு சொல்லக்கூடாது. ஆனா இந்த பையில என்ன சொன்னானுங்க, அங்க பாருங்க ட்ரெயின்லாம் உடைக்கிறானுங்க, ஒண்ணு எதுக்குங்க ட்ரெயின்? அதே மாதிரிதான் இங்க அந்த ட்ரெயின் அந்த மாதிரி பசங்களை பிடிக்கலாம். ரோட்ல பைக்ல போகும்போது பட்டாக்கத்தியை ரோட்ல தீச்சிட்டு போகும்போது நெருப்பு பொறி வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களை பிடிச்சி வான் பண்ணலாம். பைக்ல வீலிங் விட்டு போறான், ரேஸ் நடத்துறான், பைக் ரேஸ் நடத்துறான். அப்புறம் பஸ் பொது போக்குவரத்துல பசங்க, காலேஜ் பசங்க உட்காந்து என்னென்ன கூத்து அடிக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சமூக விரோத செயல்களையே அவங்க கண்ட்ரோல் பண்றதுக்கான போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தும் இவங்களால நடவடிக்கை எடுக்க முடியல. முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு கூட இருந்தவர் அந்த பாய், மேலப்பாளையத்தை சேர்ந்தவர், அவரு வீடியோ போட்டு என்ன 2 நாள்ல கொண்டுடுவாங்க அப்படி, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய் பிடிக்கலாம். குட்டி கணேசனும் நானும் எங்க ஓடி போட போறோம்? இல்ல நம்ம அறந்தாங்கி இவங்க இருக்காங்க, ஸ்ரீகாந்தோட சம்சாரம் கவிதா ஸ்ரீகாந்த், அவங்க வீட்டுக்கு கற்கல்லையே போய் போலீஸ் அவங்க வீட்டு வாசல்ல டேரா போட்டுறாங்க. பல்வேறு நிர்வாகிகள் வீட்டுக்கு கற்கல்லையே போலீஸ்காரங்க போறாங்க. இது என்ன விதமான ஒரு மனோநிலை? இது பாசிஸ்ட்ங்கிறத தாண்டி இது வந்து இந்த முசோலினி, ஹிட்லரை தாண்டி இந்த முசோலினி இதுதான். நான் சொல்றவன் மட்டும்தான், என்ன சரின்னு சொல்றவன் மட்டும்தான் நீங்க செயல்படலாம். அதுலயும் நல்லா கவனிச்சு பாருங்க, திமுகவோட எதேச்ச அதிகாரத்துக்கு
விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து எவனாவது முணமுணுத்தான்னா, விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து எவனாவது, நாம இங்கேயே ஏற்கனவே பேசினதுதான், ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஜாதியை தீண்டாமையை பாக்குறாங்க, என் காலையை விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்ணோம்னா அந்த ஆளை அப்புறப்படுத்துற வேலையும் அவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கிற வேலையும் விடுதலை சிறுத்தையிலேயே எவனாவது கொஞ்சமாவது உணர்வோட இவங்க சொல்லக்கூடிய அந்த அது பேர் என்ன சுயமரியாதையோட யாராவது இருந்துட்டான்னு வச்சுக்க. அப்படிதான் பூத கண்ணாடி வச்சுதான் தேடி பார்க்கணும். தலைவன் வழியில தான் தொண்டனும் போவான், ஓலா யூபர் வாயர்களாதான் வாடகை வாயர்களாதான் இருப்பாங்க. அப்படியே யாராவது லோக்கல் பிரச்சனையில குரல் கொடுத்துட்றான்னு வச்சுக்க. இந்த இதுல வரலூர் பக்கத்துல நகரசபைக்கு பேரூராட்சி தலைவராக பண்ண போய் கடைசியில திமுக அங்க பிரச்சனை பண்ணி தினசரி அங்க பிரச்சனை, அவங்க தினசரி பிரச்சனை ஓடிட்டே தான் இருக்கும். இவரே கூட சொல்லியிருக்காரு, நம்ம 2 MP இருக்கோம், 4 MLA இருக்கோம், நம்மளால கொடியேற்ற முடியலன்னு அப்படியே ஈன சுரத்துல பேசிருக்காரு. புழு குத்தினா கூட நெளியுங்க, அந்த புழுவாவது நெளிஞ்சு தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்கும். ஆனா இவர் அதெல்லாம் இல்லாம ஆண்ட கோச்சுக்கு போறாரு, ஆண்ட மனசு வருத்தப்பட்டதுன்னா என்ன பண்றதுங்கிற அளவுல பேசுறாரு அவரு. அவரு முதலாளிக்கும் ஆண்டைக்கும் அடிமைக்கும் உள்ள இது, நம்ம அதை போய் பெருசா பேசணும், அது ஜனநாயக விஷயம். இப்ப இந்த நேரத்துல நம்மளுக்கு நேரம் இல்லாதனால கமிங் பேக் டு தி சப்ஜெக்ட், எல்லா போராட்டங்கள்லயுமே ஒரு காமன் பேட்டர்னா என்ன வச்சிருக்காங்கன்னா, எந்த இடத்த நம்ம அறிவிக்கிறோமோ அங்க வந்து இறங்குறது, அதுக்கப்புறம் கைது செய்யறது, 7 மணி 8 மணிக்கு மேல விடுறது. போன தடவை நாங்க கேசவ விநாயகம்ஜி தமிழிசையெல்லாம் இந்த பங்களாதேஷ் இந்துக்களுக்காக எங்களை ராத்திரி 9 மணிக்கு தான் விட்டாங்க. அப்பவே குரல் கொடுத்தோம். அப்ப என்னன்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு நாள் கேம்ப் மாதிரி விநாயகம்ஜி நடத்தினதுனால அந்த சுவாரஸ்யத்துல போலீஸ்காரங்கள்ட்ட கூட நம்ம பெருசா இன்டராக்ட் பண்ணாம அது நம்மளுக்கு ஒரு பயிற்சி பற்றறை மாதிரி இருந்ததுனால அதுல அந்த ஃப்ளோல இது பண்ணிட்டோம். ஆனா போக போக இவங்க வந்து ஒரே நோக்கமா, நீங்க ஏன் ஒண்ணு கூடுறீங்க, நீங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. நேத்து அந்த கைது அந்த போராட்டத்தை பொறுத்த சீனியர் லீடர்ஸும் பழைய அதே ஒரு ஜோஷ்ல வந்து கலந்துகிட்டு, ஹெச் ராஜா அண்ணனா இருக்கட்டும், சாதாரணமா பொன் ராதாகிருஷ்ணன் அவங்க வந்து ரொம்ப ஒரு சப்மிசிவா இருக்கக்கூடியவர், கொஞ்சம் அதிர்ந்து பேசாதவரு, கேட்கிற கேள்விக்கு அது உண்டு இல்ல ஆமா இல்ல அதுக்கு மேல பதில் சொல்லாம அப்படிங்களா தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவருடைய ஒரு இதுக்கு பாருங்க, மதுரையில போய் 2021 ஒரு திமுக செட் பண்ணி மீனாட்சி அம்மன் கோவில்ல ஒரு வயதான பெண்மணி அனுப்புறான், போய் சாமி கும்பிட்டீங்களே ஸ்டாலின் தான் முதல்வராக வரணும்னு, அது எனக்கு தெரியாது, அந்த அம்மாவை போய் கேளுங்கிறாரு. அந்த மாதிரி அவர் குதர்க்கத்தோட அதை சிறுக சொல்லி ரொம்ப கம்மியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசக்கூடியவர். அவரே நேற்றுக்கு வெகுண்டு எழுந்து பேசுறாரு. அப்படின்னா இவங்களுடைய ஜனநாயகமற்ற தன்மை பேச்சுல மட்டும் இந்த பயலுக்கு வாய் வாக்காங்கரைக்கு நீளுங்க பாருங்க நம்ம ஊர்ல. அந்த மாதிரி எதிராளிக்கும் இவர்தான் முதல்வர், தன்னை விமர்சிப்பவர்களுக்கும் இவர்தான் முதல்வர், தன்னை வாக்களிக்காதவர்களுக்கும் இவர்தான் முதல்வர். உருட்டு நாய் தேங்காயை உருட்டுற மாதிரி இந்த பயிர் உருட்டானது பாருங்க. அதோட வெளிப்பாடுதான் இவங்க வந்து இந்த பாசிசத்தின் உச்சத்துல திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுது. அதுக்குதான் அண்ணாமலை வந்து பல்வேறு கட்டங்களா சொல்லும் போது அவர் வந்து ஒயின் ஷாப்ல தமிழக முதல்வரோட ஸ்டாலின் படத்தை ஓட்டணும் அப்படின்னு சொல்லும் போது அண்ணாமலைக்கு எனக்கு ஒரு வேண்டுகோளாவே வைக்கிறேன். கண்டிப்பா நம்ம வந்து அவர்கிட்ட நான் இதையும் இந்த சஜஷனையும் சொல்லணுங்கிறதா என்னுடைய உள்ள கிடக்கை. அது வந்து இப்ப அதிகாரத்தை பங்கிட்டுக்கிறதுக்கு ஸ்டாலின் மட்டும் இல்ல உசு இருக்காரு, பெரிய தத்தி கூட சின்ன தத்தியும் இருக்கிறதுனால படத்தை ஒட்டும் போது பெரிய தத்தி படம் சின்ன தத்தி படத்தையும் ஒட்டினாதான் அது முழுமை பெறுங்கிறது என்னுடைய கருத்தா நான் பாக்குறேன். அந்த இரண்டோடைய முழுமை பெற்றோம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னொருத்தவங்க இளம் விதவை அதையும் சேர்த்து இது பண்றது. ஏன்னா பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒண்ணு குடிக்க போறவனுக்கு இளம் விதவை ஞாபகம் வரணும், இல்ல ஜனநாயகமற்ற தன்மை ஞாபகம் வரணும், இல்ல இவனுங்க வந்து வாயாலேயே வடச்சுடுறவனுங்க அப்படிங்கறதா ஞாபகம் வரணும். யார் எந்த பார்வையில பாக்குறானோ அவனுக்கு உடனடியா அங்க அது பதில் கிடைக்கிற மாதிரி. அதனால இவங்க நீங்க பாருங்க, முன்னாடி எல்லாம் பெரியார் அதாவது ராமசாமி, அண்ணா, கருணாநிதி அப்படிங்கிற ஒரு படம் இருக்கும். இந்த 3 படம் இதுக்கு கரெக்டா நீங்க சொல்றது வந்து 4 கில்லாடிகள் மாதிரி 3 Idiots மாதிரி அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. நான் 4 கில்லாடிகள்னு சொன்னேன், 3 Idiots நீங்களும் சொல்லல. அதனால அந்த 3 பேரோட படத்தை ஒட்டுறதுதான் இன்னும் சால திறந்துதான் இருக்கும். ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இளம் சிங்கம் அண்ணாமலையை பார்த்து எப்படி பயப்படுது பாருங்க. இன்னைக்கு செக்ரட்டேரியட் உள்ள போறவன் எல்லாமும் செக் பண்றான், பஸ்ல போறவன் எல்லாமும் செக் பண்றான், இந்த கொசு மருந்து அடிக்கிறவன்லாம் ஏதாவது ஆயுதத்தோட போறான். கமலாலயம் பக்கத்துல போற 2 வீலரு காரு போறவன் வரவன் எல்லாரையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க காலையில இருந்து. அதாவது இவங்களுக்கு வந்து இந்த பிஜேபி காரன், RSS காரன், இந்து முன்னணி காரன் இவங்க என்ன பண்றான், சோசியல் மீடியால என்ன செய்யறான்,
பிஜேபிக்காரன் எங்க போறான், இவன் என்ன செய்ய போறான், இதை பாக்குறத விட்டுட்டு ஒழுங்கா நீங்க போய் சட்டம் ஒழுங்க கவனிச்சாலே தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கும். அந்த இது காவல்துறை அதிகாரியோட பேசுறாரு, அந்த வீடியோ நம்ம பார்த்தோம். ஏற்கனவே அந்த காவல்துறை அதிகாரி தான் சீமான் வீட்டுல வந்து நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, செக்யூரிட்டி அப்படியே குண்டோட எடுத்து தள்ளிட்டு அவரை நெட்டி தள்ளிட்டு போற முன்னாள் ராணுவ வீரர் அவர். ஆனா நேத்து வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி பேசுறாரு. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்க? அது நான் அந்த வீடியோ பார்த்தேன். வந்து அவரும் வந்து ஒரு இடம்பொருள் ஏவல் தெரிஞ்சு நாம வந்து எதுக்கு நாம போய் நம்ம தேவையில்லாம நம்ம இதுல மூக்க நுழைப்பான, ஒருவேளை அண்ணாமலை வாழை ஒட்ட நெருக்கிட்டாருன்னா பாட்டில் பாலாஜி கதை நமக்கெல்லாம் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வா, இல்ல நிஜமாவே அந்த ஆள் பக்குவப்பட்டிருக்காரா, இல்ல அவங்க அதிகாரிகள் யாராவது சொல்லி அனுப்பிச்சாங்களா அப்படிங்கறத காலப்போக்கில் நம்ம தெரிஞ்சுக்க முடியாத. இந்துக்கள் கோயிலுக்கு போறாங்க, ஒரு பக்தியோட போறாங்க, நம்ம போறது நம்ம நினைக்கிறது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோடு போறாங்க. ஆனா இப்ப வந்து சமீப காலமாக பார்க்கும் பொழுது அந்த கோயிலுக்கு போறவங்களுக்கு போயிட்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. இன்னும் இவ்வளவு அபசகுணமா பேசுறிய அப்படின்னு நீங்க கேட்கலாம். திருச்செந்தூர்ல கட்டணம், சிறப்பு கட்டணம் வாங்கிட்டு போனவர் இறந்து போயிட்டாரு. ஆனா அவருக்கு இந்த சினிமாவில் சொல்றது மாதிரி என்னென்ன உபாதைகள்லாம் இருந்தது, அவருக்கு பிரச்சனைகள் உடம்புலாம் இருந்தது, அதனாலதான் அவர் இறந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தினர்கிட்ட லெட்டர் வாங்கி பாருங்க, இதுக்கும் கோயில் நிர்வாகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, வேதப்படுத்துவதே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னது. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு செய்தி வருது, ராமேஸ்வரத்துலயும் ஒருத்தர் இறந்திருக்காரு அப்படின்னு. கோயிலுக்கு போனால் முக்தி கிடைச்சிருதோ டைரக்டா அப்படிங்கிறது மாதிரிதான் இப்ப நமக்கு தோணுது. அதுல இதை வந்து சாதாரணமா பார்க்கும்போது இது யாருக்கு எங்க வேணா எப்படி வேணா மரணம் சம்பவிக்கலாம். கோவிலுக்கு பிரார்த்தனை நிறைவேற்ற போனவர், திருச்செந்தூர் கோவில்ல பேரனுக்கோ பேத்திக்கோ முடியறக்க போனவர், அங்க வந்து போய் ராத்திரி அந்த டோக்கனை வாங்கிட்டு முடியறக்கிற இடத்துக்கு போனவர், அதுல அந்த கோவில் இதுல வளாகத்திலேயே இறந்து போயிடுறாரு. இது வந்து இது வரைக்கும் ஒரு சாதாரண சம்பவம். வந்து அவர் எதனால இறந்தாரு அப்படிங்கிறது உங்களுக்கு பிரேத பரிசோதனைகள் தான் தெரிய வரும். ஆனா ஹெச்ஆர்என்சியும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகமும் அரசு எந்திரங்களும் சேர்ந்து, ஒரு சேலத்துக்கு பக்கத்துல நினைக்கிறேன் அவருடைய ஊரு, அவங்க சம்சாரத்தை சந்திச்சு நீங்க பிரேத பரிசோதனை செய்ய வேண்டாம், பாடி அப்படியே எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னா அப்ப என்ன பிரச்சனை? அதை விட அப்புறம் இந்த அவங்களுடைய மெயின்டெனன்ஸும் கரெக்டா இருந்தது, அவங்களுடைய ஏற்பாடுகள்லாம் நல்லா இருந்ததுன்னு வேற சர்டிபிகேட். அவன் வந்து செத்த வீட்டுல இருக்கிறவன் வந்து துக்கத்துல இருப்பானா, இல்லைன்னா இந்த ஸ்டாலின் தலைமையிலான அரசு இரண்டாம் கலைஞரின் தலைமையில் செயல்படக்கூடிய இந்த ஆட்சியானது மூன்றாம் கலைஞருக்காக காத்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியானது பாலும் தேனும் ஓடக்கூடிய அளவிலே மிக பிரமாதமாக ஆட்சி இருக்கின்றது அப்படின்னு எழுத சொல்லாமதான் அந்த ஒரு இதுதான் பாக்கி. ஆனா மீதி வரிகள்லாம் பாத்தீங்கன்னா இது இந்த திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக செயல்படும், இந்த திராவிட மாடல் ஆட்சியில இப்படிதான் எழுத சொல்றாங்க. அந்த கடிதத்தை பார்க்கும்போது நீங்க அதை நான் முழுசும் படிச்சு பார்த்தேன், அந்த கையால தான் எழுதியிருக்காங்க. நல்ல வேலை கையால் எழுதியிருக்காங்க. டைப் பண்ணிருந்தா இன்னும் டவுட் ஜாஸ்தியா வரும், இவங்களே டைப் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு. அந்த மாதிரி கையெழுத்து மரணத்தை நான் கொச்சைப்படுத்தல. எனக்கு என்னன்னா ஏற்கனவே இதுக்கான இது இருந்திருக்கு. ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு அதற்கு பிறகு இறந்தவங்க எல்லாருமே அந்த அதிர்ச்சியில இறந்து போனாங்கிறாங்க. அதே போல இவரும் இந்த மும்மொழிக்கு எதிராக இவர் வந்து ஏற்கனவே குரல் கொடுத்தவர், அந்த ஆற்றாமையிலே இருந்தார், அதனால இறந்துட்டாருன்னு ஒரு இது வாங்காம என்ன வேணா புருடா விடும். இந்த திராவிட மாடல் எப்படி வேணா புருடா விடும். நீங்க இது மட்டும் கிடையாது, நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி இதுல ராமேஸ்வரத்துல ராஜஸ்தான்ல இருந்து வந்த பக்தர் அங்க அவரு மயக்கம் போட்டு விழுந்து ஆஸ்பத்திரிக்கு அவரை கொண்டு போகும்போதே, அவர் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போகும்போதே டிக்ளேர்டு டெட் வரும்போதே அவர் காலமாயிட்டாரு. அவர் அதிகமாக பான்பராக போட்ட அந்த இது இவங்க சொல்லுவானுங்க. அடுத்தது அவர் பானிபூரி சாப்பிடுவாருங்க, அவரு நிறைய இனிப்பு சாப்பிடுவாருங்க, ஏற்கனவே அவருக்கு சுகருங்க, அவரு பீடாவாயம் வேறுங்க, பான்பராக் போட்டிருப்பாருங்க அப்படின்னு இவங்க கொச்சப்படுத்தாம இருந்தாலே அந்த இரண்டு ஆன்மாக்களுக்கும் இவங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா பார்க்கணும். எந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க. இதே இந்த அல்லலியா பாபு இதே திருச்செந்தூருக்கு என்ன சொல்றாரு, ஏன் 6 மணி நேரம் இங்க நிக்க முடியாது அவனால, திருப்பதி போனா 24 மணி நேரம் நிக்கிறல்ல அப்படின்னு கேட்கிறவரு, இப்ப திருப்பதியில இந்த மாதிரி திருப்பதி மட்டும் இல்ல ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேசத்திலயோ இல்ல வெளி மாநிலங்கள்லயோ கோவிலுக்கு போற பக்தர்கள், கர்நாடகால கூட பல்வேறு
மிகப்பெரிய கோவில்கள்லாம் இருக்கு. அங்க கோவில்கள்லயோ இல்ல கேரளாலயோ வேற எந்த மாநிலத்திலயாவது இல்லைங்க, ஒப்பிட்ட அளவுல சொல்றாருல, ஏன் இங்க 6 மணி நேரம் தான் நீ நிக்க முடியாது அவனால, இல்ல அங்க போய் 24 மணி நேரம் நிக்கிறாங்கன்னு கேட்கிற இந்த அல்லேலியா பாபு வேற எந்த ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி கோவில்ல மரணிக்கிறாங்க, கோவில் நிர்வாக சீர்கேட்டுனால அங்க எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, அங்க விட இங்க இறப்பு கம்மி. இவங்க உடனே என்ன ஒரு இங்க தமிழ்நாட்டுல ஒரு வியாதி என்னன்னா, ஏன் பஸ் போக்குவரத்து கட்டணத்தை உயர்த்திட்ட, நீ சொன்னது என்ன, நாங்க பஸ் கட்டணத்தை குறைப்போம் தானே சொன்னேன், 2 மாசத்துக்கு ஒரு தடவை கரண்ட் ரீடிங் எடுக்கிறது போல 1 மாசத்துக்கு ஒரு தடவை தான் எடுப்போம், கரண்ட் பில்ல குறைப்போம், நீ ஏன் வந்து இந்த வட்டியை தள்ளுபடி பண்ணுவேன், நீ இப்படின்னு நீங்க ஏதாவது லாஜிக்கா கேட்டா, உத்தரப்பிரதேசத்துல அப்படிதான் இருக்கா, ராஜஸ்தான்ல இப்படிதான் இருக்கா, மத்திய பிரதேசத்துல இப்படிதான் இருக்கா. இது வந்து அமெரிக்காவை பார், இந்த சந்து முனையில நின்றுகிட்டு டாட் ஜோ பிடரை எச்சரிக்கின்றேன், டாட் பில் கிளின்டனை எச்சரிக்கின்றேன், அந்த லெவல்ல தான் இவங்களுடைய அரசியல். கொஞ்சம் கூட இவங்க அரசியல் கொஞ்சம் கூட ஒரு மெச்சூர்டு பாலிடிக்ஸ்க்கே இவங்க வராம இவர் இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுனாலதான் நம்ம இதை கேட்கிறோம். யுவன் கனிமொழி அவர்கள் கும்பமேளால அந்த ஸ்டாம்பீடு பத்தி எல்லாம் கேள்வி கேட்டாங்க. அதுவும் எத்தனை கோடி பேர் வந்தாங்க, எனக்கு தெரிஞ்ச உலகத்துல வந்து ஒரு மாசத்துக்குள்ள இவ்வளவு பேர் வந்துட்டு போனது வேற எங்கேயும் இருந்திருக்க முடியாது. அதுவும் வந்து ஒரு மினிமம் இதுல, அதுவும் இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது சதி இருக்காங்கிற ஒரு இதுவும் இருக்கு, அந்த விசாரணை போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எந்த அளவுலயும் ஒரு பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா வருமானத்தை பல்வேறு அளவுல பெருக்கிக் கொள்ற அளவுக்கு அந்த போட்டு ஓட்டுறவனுக்கு உடனே அவன் கட்ட பஞ்சாயத்து பண்றான், அவனுக்கு உடனே ஜிஎஸ்டி கட்ட சொல்லி இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு அல்பத்தனமான அரசியல் பண்ணக்கூடிய தற்குறிகள் நிறைந்த ஊர்ல நாம ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னோம்னா, கோமணம் கட்டாத ஊர்ல கோமணம் கட்டணம் வந்து பைத்தியக்காரன் சொல்ற மாதிரி அல்லேலியா பாபு இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போறாரு? இந்த திராவிட மாடல் ஆட்சியில இதுக்குன்னு 4 பேர் கிளம்பி வருவானு, வாடகை வாயர்கள் ஸ்விக்கி வருவான், அப்புறம் அதுக்கப்புறம் நானும் சென்ஸ் தான் அப்படின்ட்டு வேற ஒருத்தர் கிளம்பி வருவாரு. அவங்கெல்லாம் வந்து திராவிட மாடல் ஆட்சியில தான் பக்தர்கள் ரொம்ப குஷியா இருக்காங்க, அவங்கதான் இங்க கரெக்டா இந்த இதெல்லாம் எல்லாமே கிரம பிரகாரம் நடக்குது. இங்க பிரமாதமான ஏற்பாடுகள் எல்லா கோவில்லையும். மாமாங்கம் வரப்போகுது நம்ம ஊர்ல, இன்னும் கரெக்டா 11 மாசம் தான் இருக்கு. இவங்க எந்த அளவுல ஏற்பாடு பண்றாங்கிறது அந்த பௌஷியம் தெரியதான் போகுது. ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியானது கோவிலில் இருக்கக்கூடிய சொத்துக்களை சுரண்டி தின்பதில் இருக்கக்கூடிய ஈடுபாட்டை காட்டிலும் பக்தர்களுக்கு சௌரியம் செஞ்சு கொடுக்க வேண்டும் என்பதுல சுத்தமா கிடையாது. குதிரை கொள்ளுன்னா வாயை திறக்குது, கடிவாளம் தான் வாய மூடுதுங்கிற கதையாதான் இந்த அல்லேலியா பாபுவோட நிர்வாகம், திராவிட மாடல் நிர்வாகம், ஸ்டாலின் தலைமையிலான பொம்மை ஆட்சியில் கோவில்ல கூட போய் நிம்மதியா சாமி கும்பிடாத அளவுல தான் பக்தர்களை வைத்திருக்கின்றது. சேலம் மாவட்டம் விஸ்வ இந்து பரிஷத்துடைய மாவட்ட தலைவர் ஜானகி அப்படிங்கிறவங்க ஒரு எஸ்பிக்கு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அயோத்தியாப்பட்டினம் அந்த பக்கத்தில் காவல்துறைக்கு முன்னிலையில் 2 வாகனத்தை அவங்க தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அந்த 2 வாகனம் என்னென்னா, ஒரு வாகனம் முழுக்க கிட்டத்தட்ட 47 மாடுகள், நாட்டு மாடுகள், இன்னொன்று இதில் 39 எருமை மாடுகள் அங்கே எழுதியிருக்காங்க. எப்போவுமே இங்கே விலங்கு நல வாரியம் சார்பாக ஒரு வண்டியில் இது வந்து அடிமாடுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா, எப்படிப்பட்ட மாடுங்கிறத முதல்ல பார்க்கணும். சமீபத்தில் பார்த்தோம், கர்நாடகாவில் சினை பசுமாடை வந்து அறுத்து கொண்டு இருக்காங்க. அவங்க 2 பேரை பல நாட்களுக்கு பிறகு தேடி இந்த கர்நாடகா போலீஸ் அரெஸ்ட் பண்ணது. அதுபோல் இது உண்மையிலே பசுமாடு, எப்படிப்பட்ட பசுமாடுகள் இருக்கா, இல்லை அடிமாடா அப்படிங்கிறத பார்க்கணும். இது கசாப்பு கடைக்கு தான் போகுது, மாடு வெட்டுக்கு தான் போகுது அப்படின்னா அதை எத்தனை மாடு ஒரு வண்டியில் ஏற்றணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஆனால் இவங்க இப்படி ஏற்றிருப்பாங்க. இதை கேள்விப்பட்டு விஸ்வ இந்து பரிஷத்தை தடுத்து நிறுத்தி காவல்துறை முன்னிலையில் தான் அவங்க போய் புகார் கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சிஎஸ்ஆர் அவங்க கொடுக்கல, எஃப்ஐஆர் கொடுக்கல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப இவங்க வந்து ஃபாலோ அப் பண்ணியிருக்காங்க, விஸ்வ இந்து பரிஷத் மூலமாக ஃபாலோ அப் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அதில் ஒரு அம்மா சங்கீதான்னு நினைக்கிறேன், அந்த அம்மா சொல்லியிருக்கு, இது என்ன உத்தரப்பிரதேசன்னு நினைப்பா, உடனே அவனுக்கு எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர்லாம் கொடுக்கணுமே, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க. மாட்டை வச்செல்லாம் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கே போலீஸார் கேட்டுக்கொண்டதில் ஒரு இதை வந்து கோசாலையில் அவங்க இந்த எருமை மாடுகள்லாம் இது பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ரீயாக அந்த மாட்டுக்கு தேவையான கழனி தண்ணி, அதுக்கு என்னென்னலாம் வைக்கோல் என்னென்னலாம் போடணுமோ அதெல்லாம் இலவசமாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த மாடுகள் மற்ற நாட்டு மாடுகளை பிடிச்சாங்களா அது அங்கேயே ஆன் தி ஸ்பாட்டே பஞ்சாயத்து பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அது எங்க அப்படின்னு கேட்க போகும்போது இவங்க யார் புகார் கொடுத்து இதை பிடிச்சாங்களோ அவங்க மேலேயே கேஸ் போட்டிருக்காங்க. எங்களை இது போன்ற அச்சுறுத்திய இந்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் VHU சார்பாக கொடுக்கப்பட்ட புகார். காவல்துறையினுடைய இந்த செயல்பாட்டை எப்படி பாக்குறீங்க? நம்ம போன செய்தியில சொன்னது மாதிரிதான், முதல் செய்தியில சொன்ன மாதிரிதான், காவல்துறை தனக்கான வேலையை விட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கொள்ளை அடிக்கிறது, கஞ்சா குடிகளை பிடிக்கிறது, குடிச்சிட்டு வண்டி ஓட்டி கொண்டு போய் மோதுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு பிஜேபிக்காரன் என்ன பண்றான், இந்து முன்னணிக்காரன் என்ன சோசியல் மீடியாவில் எழுதுறான், இந்த மாதிரி வாயில்லா ஜீவனை போய் பிடிச்சாக்க, அதுவும் தமிழ்நாடு வந்து ஜீவகாருண்யத்துக்கு வள்ளலார் பிறந்த பூமி. அசைவம் சாப்பிட்றது ஒரு பக்கம், திருவள்ளுவர் தான் கல்லுண்ணாமை எழுதியிருக்கார், திருவள்ளுவர் தான் அசைவம் சாப்பிடாதையும் எழுதியிருக்கார். ஆனா வள்ளுவத்தை ஃபாலோ பண்ற நாம நடைமுறையில நான் இதா சொல்ல இயல்பா இருக்கக்கூடியது. நான் டாஸ்மாக்கு கூட 2ஆம் பட்சம், அசைவம் சாப்பிடுறதுங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பழக்கம். இது வந்து டாஸ்மாக் வந்து இப்ப கருணாநிதி வந்து நான் சொல்றது அதுக்கு முன்னாடியே 200 ஆண்டுகளுக்கு முன்பாக 300 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய மரபுங்கிறது அசைவம் உண்பதுங்கிறது ஒரு பார்ட்டு. ஆனா அதுக்கு வந்து நீங்க நாள் பார்த்து தான் சாப்பிட்றவங்க எனக்கு இன்னைக்கும் நிறைய பேர் நான் பாக்குறேன். இன்னைக்கு திங்கக்கிழமைங்க, சோமவாரம் சாப்பிட மாட்டேன், அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, சஷ்டி, இந்த மாதிரி வந்து பல நாட்களை பார்த்து அசைவம் சாப்பிடாம அவாய்ட் பண்றவங்கள நான் இன்னைக்கும் அதிக அளவில் நான் சந்திச்சுட்டு தான் இருக்கேன். அது வந்து யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், வயதானவங்களா இருக்கட்டும், அந்த யங்ஸ்டர்ஸுக்கு மட்டும் இது காலப்போக்கில் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குடும்பத்துல சொல்லி கொடுக்கறது வரும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து எதை சாப்பிடணும், என் தட்டு என் உணவு, என் படிப்பு என்னுடைய மொழி அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்க சொல்றதுதான். அப்ப என் தட்டு என் உணவுங்கும் போது ஒருத்தர் யாராவது நீங்க ஒரு திருவல்லிக்கணி மாதிரி பகுதியிலையோ இல்ல புஷ்பான் ரோட்லயோ நான் பன்றி இறைச்சி விற்கிறேன்னு ஒருத்தன் வந்து ஒரு கடை வைக்கிறான்னு வச்சுங்க, அப்ப அதை ஒத்துப்பாங்களா அவங்க? அப்ப தாடிக்கு ஒரு தீக்கா தலைக்கு ஒரு தீக்கான்னு உங்க நியாயம் போகுது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இல்லைல்ல. இப்ப இந்த மாடை கொண்டு போய் பிடிக்கிறீங்க, அதுல வந்து ஒரு பட்டாச்சாரியார், ஒரு பேரு குணசேகர பட்டாச்சாரியார். அவர் என்ன சொல்றாரு, பேசுனீங்க அவர்கிட்ட பேசினேன், இந்த செய்தி எடுக்கிறவன்னு நான் அவர்கிட்ட பேசினேன். காலையில 7-7:30 மணிக்கு எனக்கு தகவல் வருது. நான் வந்து ஜலகண்டபுரத்துல வந்து சேலத்துல இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஜலகண்டபுரத்துல 2 கோவில்ல நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன அளவுல, ஒரு சிறிய அளவுல விவசாயமும் ஒரு சொற்ப அளவுல பண்ணிட்டு நான் கோவில் பூஜை பக்கத்துல ஏதாவது நல்லது கெட்டதெல்லாம் கூட இருந்து போய் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். புண்ணியாக வச்சனம், இந்த மாதிரி பிறந்த நாள் இதுக்கு அந்த மாதிரிலாம் போறேன், ஹோமங்கள் இதெல்லாம் செய்யறேன். காலையில 7-7:30 மணிக்கு எனக்கு தகவல் வருது. நான் வந்து விசுந்து பரிஷத்துல இருக்க தலைமையிலையும் நான் கேட்கிறேன். அவங்க வந்து சரி இதை முன்னெடுங்கிறாங்க. அப்புறம் விசுந்து பரிஷத்துல இருக்கக்கூடிய மாவட்ட மாநில நிர்வாகிகள்ட்ட எல்லாம் பேசி போலீஸ்காரங்களுக்கும் தகவல் கொடுத்து இது வந்து ஆந்திரால இருந்து கடத்திக்கிட்டு கேரளாவுக்கு போற வண்டி 2 வண்டி, அந்த எரும மாடு கூடவே நாட்டு மாடுகளும் இருக்கு. அதுல நான் அந்த சில டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்காரு, உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், முடிஞ்சா அதுல நீங்க இது பண்ணுங்க. அவரை மாட்டோட மேலேயே மாடு நிக்குது, கீழே மாடு இருக்கு, அது மேலேயே மாடு நிக்குது. நீங்க வந்து ஒரு சாதாரணமா ஒரு லாரியில மாட்டு, அது எரும மாடா இருக்கட்டும், பசு மாடா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், எதை எடுத்துட்டு போனாலும், இல்ல ஒட்டகமே கூட இருக்கட்டும், ஒட்டகத்தையே இவங்க கொண்டு போனா கூட நீங்க அதுக்கான நெறிமுறைகள் இருக்கு. அதுக்கு நீங்க தீவனம் வைக்கணும், வைக்கல் வைக்கணும், தண்ணி வைக்கணும். அந்த வண்டியில 10 மாடு தான் நிறுத்த முடியும்னா 10 மாடு தான் நிறுத்தணும். ஆனா பெரும்பாலும் அது யாரும் இது ஃபாலோ பண்றது இல்ல. ஆனா 10 மாடு நிக்க வேண்டிய இடத்துல 40 மாடை அடைச்சு எடுத்துட்டு போறாங்க. நாங்க அந்த 2 வண்டியும் மறிச்சு மாடை மீட்கிறோம். மாடை மீட்கும் போது கூட வக்கீலும் இருக்காரு. மாடை மீட்டு நாங்க வந்து நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் வாங்கிக்கிட்டாங்க. நான் அப்போ வந்து ரோடுங்கிறதுனால நாங்க CSRO ஏதோ கொடுக்கல. அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு வாங்கினாங்க, நாங்க பாத்துக்கிறோம்ட்டாங்க. அதனால நானும் ஒரு 2 நாள் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா நாங்க திரும்பி இது ஃபாலோ அப்புக்கு போகும்போதுதான் அந்த சங்கீதா சொல்றாங்க, இது ஒன்றும் உத்தரப்பிரதேசம் கிடையாது, நீங்க மாட்டை வச்சு அரசியல் பண்ண அப்படின்னு. இது காவல்துறையில இருக்கிறவங்க சொல்றது. யூனிஃபார்ம் போட்டு இருக்கக்கூடியவங்க அனைவருக்கும் பொதுவா இருக்கணும். நாம காவியும் காக்கியும் 2 கண்களா நினைக்கிறோம். நாம இவங்க பொதுவா இருக்க வேண்டிய இந்த அம்மா
ஒரு காவல்துறையில மக்களுடைய பெரும்பான்மையான இந்துக்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் வாங்கக்கூடிய இந்த அம்மா நையாண்டி பண்றாங்க. அப்புறம் நவாஸ் ஒரு இன்ஸ்பெக்டர், இந்த அனிமல் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரும் வந்துதான் இந்த கேஸ்ல வந்து நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா என்ன ஆகுது, இவருக்கு அதிர்ச்சியா போன வாரம் இவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, ஒரு இன்ஃபார்மர் மூலமா உங்க பேர்லயே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, கூட இருந்த இன்னொருத்தர் பேர்லயே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு தகவலை உறுதிப்படுத்திட்டு அந்த எஃப்ஐஆர் நம்பரை வச்சு ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குறதுக்கு ஒரு 4 நாள் ஆயிருக்கு. ஆன்டிசிபேட்டரி பெயிலும் வாங்கிதான் இப்ப வெளில வந்திருக்காங்க. ஆனா இந்த மாடு பிடிச்சதுல காவல்துறை என்ன சொல்லுது, இந்த அனிமல் இன்ஸ்பெக்டர் தான் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ரெக்கார்ட்ல அவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த குணசேகர பட்டாச்சாரியார் வந்து மாடை வந்து போற மாட்டை வந்து இவர் பிரச்சனை பண்ணி இவர் எடுத்துட்டு போறதுக்காக பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ஃபேப்ரிகேட் பண்றாங்க. ஆனா நடந்த சம்பவம் பாருங்க, 3 பேர் கிளைம் பண்றாங்க. பத்திரிகையில வந்திருக்கிறது பிஜேபி காரன் மாட்டை பிடிச்சிருக்கான் அப்படின்னு. நான் கூட அதுக்கு குணசேகர பட்டாச்சாரியார்ட்ட சொன்னேன், ஒருவேளை விசுவந்து பரிஷத் இந்து முன்னணி பிஜேபி ஒண்ணுங்கிற ஆஸ்பெக்ட்ல சொல்லிருக்கலாம் இல்லையா. கரெக்டுங்க, நீங்க சொல்றது கரெக்டுங்க. ஆனா காவல்துறைக்கு யார் பிடிச்சாங்கன்னு தெரியும். காவல்துறை அந்த பிஜேபி காரன் பிடிச்சாங்கிற செய்தியை, இது நடந்தது செப்டம்பர் 22, 2024, 6 மாசம் 7 மாசம் ஆயிப்போச்சு. இது வரைக்கும் காவல்துறை அதை மறுக்கல. பத்திரிகை செய்தி பிஜேபி காரன் பிடிச்சான், கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது குணசேகர பட்டாச்சாரியார் விசுவந்து பரிஷத்தை ரெப்ரசென்ட் பண்ணி நான் போய் கொடுக்குறேன். அதனால நான் ஒரு கிளைமண்ட். இப்ப போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் போட்டு தாங்க பிடிச்சதா காமிக்கிறாங்க. அப்ப இந்த 3த்துல எது நிஜம்? அப்ப நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன, நான் கொடுத்த இதுக்கு அவங்க நடவடிக்கை எடுத்தது ஏன் நடவடிக்கை எடுக்கல? இதுக்கு வந்து நீங்க என் ரூட்ல இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணாலும் சரி, இல்ல காவல் நிலையத்தை செக் பண்ணாலும் சரி, இதெல்லாம் இருக்கும். ஆனா போலீஸ்காரங்க வன்மத்தோட செயல்படுறாங்க. போலீஸ்காரங்க ஒரு இதுல வந்து எங்களை தண்டிக்கணுங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்தோட தான் இந்த காவல்துறை வந்து சட்டத்துக்கு மீறி சட்டத்துக்கு புறம்பாக இந்த திராவிட மாடலுக்கு கைக்கூலியாக செயல்படுகின்றதோங்கிறது இது என்னுடைய கடைசி வார்த்தை. அதுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கிறது வந்து குணசேகர பட்டாச்சாரியார். அவர்கிட்ட நான் சொன்னது இல்லைங்க, இது காவல்துறை திட்டமிட்ட ரீதியில யாரையோ திருப்தி செய்ய. இப்ப இந்த இது மாமிசம் சாப்பிடுறவங்க யாரு? நீங்க சொன்ன மாதிரி பால் கறக்கிற மாடு, அதுல ஒரு கிட்டத்தட்ட 25 மாடுக்கு மேல நாட்டு மாடுகள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாட்டு மாடுகளை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிதான் நாட்டு மாடுகளை வாங்கி தான் கொண்டு போய் கோசாலைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நாட்டு மாடுகளுக்கு தேவையான தீவனம் அதுக்கு இல்லாம இவங்களே தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, அதுக்கான பில்ஸும் இருக்கு. இப்படி கண்ணுக்கு நேரம் முழு பூஷணிக்காய சோத்துல மறைக்கிற விதமா காவல்துறை இப்படி செயல்படுவதன் உள்நோக்கம் என்ன, யாரை திருப்திப்படுத்த? இந்த நவாஸ்ங்கிற இன்ஸ்பெக்டருக்கு நான் உள்நோக்கம் கற்பிக்கல, ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் ஏன் இப்படி இருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு காவல்துறை பதில் சொல்லணும். எல்என்டோ இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் இந்த அனிமல் இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் சரி, ஏன் திடீர்னு மாத்தி பேசுறாங்க, நாங்க தான் பிடிச்சோம்னு சொல்றாங்க. அப்ப அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல? அவர் மேல நீங்க ஏன் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் இது போட்டு ஃபேப்ரிகேட்டட் இது நீங்க கேஸ் போடுறீங்க, புட்டப் கேஸ் ஏன் போடுறீங்க? இதுதான் நம்மளுடைய கேள்வி. காவல்துறை தனக்கு எந்த வேலை ஒதுக்கப்பட்டுள்ளதோ, எது அவங்களுடைய முக்கியமான கோர் ஏரியாவோ அதை விட்டுட்டு தேவையில்லாத அத்தனை வேலையிலையும் ஈடுபட்டுக்கிட்டு இப்படி செயல்படுவது காவல்துறைக்கு களங்கம் ஏற்படுத்தும். காவல்துறையின் மீது உள்ள மரியாதையானது, தமிழ்நாடு காவல்துறையோட ஈரல் அழுகி போச்சுன்னு கருணாநிதி காலத்துல இருந்து இப்ப அவர் பையன் வந்து இப்ப உசு வரப்படாது, இன்னும் அவ்வளவு பிரமாதமா இவங்களுக்கு ஏவல் துறையா மாறிடுச்சுன்னு பல்வேறு இடங்கள்ல குற்றம் சொல்றாங்க. நேத்திக்கு கூட இளஞ்சிங்கம் அண்ணாமலை, நான் காவல்துறையை நான் கண்ணிய குறைவா பேசுறது கிடையாது, ஏன்னா நானும் ஒரு முன்னாள் காவல்துறையில இருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தங்களுக்கான மரியாதையை இந்த காவல்துறை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு வருகின்றது. காவல்துறையின் கண்ணியத்தை பொதுமக்களுக்கு பாதுகாக்க வேண்டியது பொதுமக்களுக்கு எவ்வளவு கடமை இருக்கின்றதோ அதனை விட தாண்டிய கடமை காவல்துறைக்கும். இந்த காக்கை சட்டையோட இருக்கும்போது நம்ம கண்ணியமா நடக்கணும், சட்டத்துக்கு முரணா நடக்கக்கூடாது, சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடாது என்பது இந்த காவல்துறைக்கும் இருக்கின்றது. இதை அந்த நவாஸா, அந்த போலீஸ்காரரா இருக்கட்டும், சங்கீதாவா இருக்கட்டும், இல்ல அந்த அனிமல் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், எல்என்டோ இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், அலேலியா பாபுவா இருக்கட்டும்,
அவங்க எல்லாம் அதை புரிஞ்சுக்கணுங்கிறதா நம்முடைய கோரிக்கை. அடுத்த செய்தி, கோயம்புத்தூர்ல பாஜக பிரமுகராக இருப்பவர் மணிகண்டன், இவருடைய வணிக வளாகத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசியிருக்கிறாங்க. இதயத்துல்லா, முகமது அர்சத், நாசர் பாஷா, ஜாகிர் ஹுசேன் இவங்கெல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டு வந்தாங்க. காவல்துறை 5 பேர், இது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் 5 பேர் மீது குண்டர் சட்டத்தில் கைது பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக பாஜகவினர் மீது ஏற்கனவே தாக்குதல்கள் பல இடங்கள் நடந்திருக்குது. இது சொந்த பிரச்சனையினால் கூட இருக்கலாம், ஏன்னா அப்படித்தான் அவங்க கடைசியில் முடிப்பாங்க. இந்த தாக்குதலை எப்படி பார்க்குறீங்க? சொந்த பிரச்சனைன்னு முடிப்பாங்கன்னு கடந்த கால வரலாறு வச்சுதான் நீங்க சொல்றீங்க. ஆமா, ஆதித்யர் ரமேஷுக்கு இவங்க சொன்னாங்க, அவர் வெள்ளையப்பனுக்கு சொன்னாங்க, டாக்டர் அரவிந்த் ரெட்டிக்கு சொன்னாங்க, அரவிந்த் ரெட்டி, நம்ம பாரி சுரேஷ், இவங்க எல்லாருக்குமே இவங்க சொன்னது சொந்த பகை, கள்ளக்காதல், காசு லேண்ட் விஷயம், அதனால தனிப்பட்ட முன்விரோதம். இத சொன்னது யாரு? அப்ப இருந்த டிஜிபியா இருந்த ராமானுஜம் அவர்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி இவங்க அந்த மாதிரி கொண்டு போனாங்கன்னா அதை விட அபத்தம். அதுவும் இந்த விஞ்ஞானம் இவ்வளவு தூரம் டெவலப் ஆகி சிசிடிவி கேமரான்னு எல்லாம் இருக்கு. பிடிச்சவங்க 5 பேர் யாருன்னு பாருங்க, அவங்க எந்த மாதிரி பேட்டர்ன்ல இது பண்றாங்கன்னு பாருங்க. போலீஸ் விசாரணையில எனக்கு இது எதுக்கு எப்படி திரிக்கிறது, எதால திரிக்கிறதுன்னே தெரியல. அதுல ஒரு நபர் அவர் இதுலயே கம்பெனில கூட வேலை பார்த்து, அதனாலதான் அந்த சொன்ன காரணம் தான். இப்ப நான் கூட உங்கள்கிட்ட உரிமையோட பணம் கேட்டு எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு கொடுப்பா, இல்ல வேற ஒருத்தருக்கு அனுப்பிச்சு கொடுப்பாங்கிறேன். நீங்க கொடுக்கலன்னா என்னைக்காவது ஒரு நாள் நான் ஓங்கி மூஞ்சில 2 குத்தி இருக்கேனா, இல்ல கெட்ட வார்த்தையிலேயே யாராவது 2 பேரை கூப்பிட்டு திட்டி இருக்கேனா? ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, காவல்துறை போதையில பண்ணிருக்காங்க. போதையில சிறுநீர் கீழே தானே கழிக்கிறாங்க. அதை ஒன்றும் கப்பல் எல்லாம் எடுத்து பருகிட மாட்டாங்க இல்லைங்களா? இது இவங்களே ஏன் இப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியல. இதுல 5 பாயமா திறக்கடிச்சிருந்தாங்க. அவங்கதான் இந்த ரம்ஜான் காலம் வேற, எப்படி அதெல்லாம் வேற இருக்குல்ல, நம்ம அதெல்லாம் கணக்குல எடுத்துக்கணும்ல. உடனே வெள்ளிக்கிழமை வெறியர்கள் இப்ப இதெல்லாம் கேட்ட உடனே அவன் பக்கத்துல இருக்கிற தப்பெல்லாம் மறந்துடுவான். டெய்லி உனக்கு இதே ஒரு நியூஸ் எடுக்கிறதே அப்படின்னு இந்த உண்மையை மறந்துட்டு அவனுக்கு பேசுவானுங்க. மயக்கத்துல இருக்காங்க, மதவெறியில இருக்காங்க, அவங்க பேசுவாங்க. ஆனா காவல்துறை அவன் வேலை செஞ்சானா, இந்த மணிகண்டன் ஒருத்தன் வேலை செஞ்சானா, அந்த வேலை செஞ்சும் 5000 ரூபாய் கடன் கேட்டானா, அவர் கொடுக்கலையா? கொடுக்கலன்னா உடனே பெட்ரோல் பம்ப் எரிஞ்சிருவாங்களா? இது என்ன ஒரு இதையாது? எனக்கு அடுத்த சந்தேகமும் எனக்கு இந்த மணிகண்டன் மட்டும் இல்ல, பல பேரும் நம்ம திண்டுக்கல் மாணிக்கத்தை ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கணும்னு. இட்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதை உடனே யாரும் தப்பாலாம் இதுக்குள்ள இது பண்ணிக்க வேண்டாம். நான் இந்த மணிகண்டன் அப்படிங்கும்போது அந்த பேரை ஒட்டி மாணிக்கம், கோயம்புத்தூரை ஒட்டி இருக்கிற ஊர் திண்டுக்கல் இப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்தது. திண்டுக்கல் மாணிக்கத்தை அவர் வளர்ப்பு மகனே தான். அவர் யாரு, என்ன ஏதாவது கட்சியில இருந்தாரா? பிஜேபியில மாவட்ட தலைவராக இருந்தாரு. 1996 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி சார்பா திண்டுக்கல்ல போட்டியிட்டாரு. அவருக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க கட்டி கொடுத்துடுறாரு. ஒரு 7 வயசுல இருந்து ஒரு தம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கான், என் பாய் தம்பி. அவர் 15-16 வயசு ஆகும்போது தான் இவர் படுகொலை செய்யப்படுறாரு. அப்ப பொன் மாணிக்கவேல் தான் திண்டுக்கல் எஸ்பியா இருக்காரு. அவருக்கு தான் ஒரு டவுட் வருது. அப்ப மாணிக்கத்தோட சம்சாரம் என்ன சொல்றாங்க, இவன் என் பையன் என் வீட்டுல சோறுதுன்னு 10 வருஷமா வளர்றான் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னு அவனை கூட்டு போய் விசாரிக்கிறாரு. அவன் தான் இந்த மாணிக்கம் எங்க போறாரு வராருன்னு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறான். இது ஒரு தகவலுக்காக, அதாவது தத்தெடுத்து வளர்த்த பிள்ளை மாதிரி வளர்த்த பிள்ளையாதான் வளர்த்தாங்க. அபிஷியலா தத்தெடுக்கல, ஆனா இவங்களை அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுவான். அதுக்காக அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு சொன்னானா அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்மளுக்கு பதில் இல்லை. என்ன உடனே வெள்ளிக்கிழமை வெறியர்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுவான், நாங்கள் படைத்தவனைத்தான் நாங்கள் கும்பிடுவோம், உங்களை போன்ற தற்குறிகள் தான் படைப்புகளை வணங்குவீர்கள் அப்படின்னு நம்மளுக்கு வகுப்பு எடுப்பான். நமக்கு எதுக்கு அவங்கள்ட்ட போய் கெட்ட வார்த்தையில நம்ம திட்டு வாங்குவானே, நம்ம பாட்டுக்கு அதுவும் நம்ம பரம்பரையே தோண்டி திட்டுவான் வேற. அப்ப நம்ம அண்ணன் இலகணேசன் இது சொன்னது. இலகணேசன் கூட அன்னைக்கு ஹெச்ராஜாவும் இருந்திருக்காரு. இது அண்ணன் இலகணேசனும் எங்கிட்ட உறுதிப்படுத்தினது, ராஜா அண்ணனும் சொன்னார். மாணிக்கத்துக்கிட்ட சொல்லியிருக்காரு, இது உனக்கு வேண்டாத வேலை, ஒரு நாள் உனக்கு இதுவே யமனா வரும் அப்படின்னு சொன்னது ஒரு ஃபோர் சைட்டடா சொல்லியிருக்காங்க. சொன்னதை நான் இந்த ஆகஸ்ட் 8க்கு சங்க பாம்பிளாஸ்டுக்கு ஒரு தடவை ஆர்ப்பாட்டமா வச்சிருந்தாரு இலகணேசன். 2001ஆம் ஆண்டுலயும் கலைஞர் ஆர்ச்சி கிட்ட வச்சு இது பண்ணும்போது அன்றைக்கு பத்திரிகை செய்தியிலையும் அப்ப பிரிண்ட் மீடியா தான் இருந்தது.
இது விஷுவல் மீடியா இல்ல, அதுலயும் பதிவு செஞ்சு பேப்பர்லயும் இலகணேசனோட பேட்டியோட அதுல அவர் பேசின சப்ஜெக்டோட வந்தது. அப்ப இளைஞரணி மாநில செயலாளர் நானு அதை வந்து கூட்டத்திலையும் பதிவு செஞ்சிருக்காரு, என்கிட்ட தனிப்பட்ட முறையிலையும் பதிவு செஞ்சார். ராஜா அண்ணனுக்கும் இந்த விஷயம் பல தடவை பேசினது தெரியும். அதனால இந்த மாணிக்கத்தை பார்த்தாலும் இந்த மணிகண்டன் திருந்த வேண்டாமா அப்படிங்கறதா என்னுடைய இது. தனிப்பட்ட பழக்கத்தினால அவங்க மீது நம்பி அவங்க இது மாதிரி பண்ணிடுறாங்க. நாம அதுக்கு வியாக்கியானம் என்னங்கிறவங்க பாக்குறவங்க புரிஞ்சுக்கிட்டோம், நாம என்னங்க கண்டோம். நீங்க ஒரு கிராமத்துல நீங்களும் வந்து ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்துல படிச்சு வந்த ஒரு குக்கிராமம், நம்மெல்லாம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில படிச்சு வந்த நமக்கு பட்டணத்துல வளர்ந்தவங்களுக்கு அளவுக்கு அறிவு இருக்குமா நமக்கு? இது ஒரு செய்தி, இந்த ஒரு செய்தியா நம்ம கடத்துறோம். இந்த செய்தியை மக்கள் எப்படி அவங்க புரிஞ்சுப்பாங்க, மக்களுக்கான இது இதா இருக்கு. ஆனா காவல்துறை சொல்றதுங்கிறது ஒரு பொறுப்பற்ற விதத்தில் ஒரு பாஜக காரனை மீண்டும் பிரச்சனையில் சிக்க வைக்க வேண்டும் என்ற திசையில் போகின்றார்களோ என்ற அச்சம் எனக்கு இருக்கு. 5000 ரூபாய் கொடுக்கல, அதனால பெட்ரோல் பாம்பு போடுவேன். எந்த ஊர்ல எந்த முதலாளிக்கு? அப்ப தினசரி நாடு முழுக்க கலவரம் தாங்க இருந்திருக்கும். அதனால காவல்துறை இதுக்கு யாரையோ காப்பாற்றுவதற்காக இப்படி செய்கின்றார்களோ என்ற அச்சம் எனக்கு இருக்கு, உங்களுக்கும் நிச்சயமா இருக்கும். பாக்குறவங்களுக்கு என்னன்னு கமெண்ட்ல எழுதிட்டோம். மகாராஷ்டிரா நாக்பூர் நேற்று வந்து ஒரு பெரிய அளவில் கர்ஃப்யூ நடந்திருக்குது. எங்கே பார்த்தாலும் வன்முறை சம்பவங்கள், 25க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீக்கிரையாகியுள்ளன. பல போலீஸ்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்துக்களுடைய வணிக வளாகங்கள், அவர்களுடைய வீடு, அந்த அவங்களுடைய 2 வீலர்னா அவங்க அந்த இந்து சம்பந்தமான அடையாளங்கள் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கானா, ஜெய் ஸ்ரீராம்னு போட்டிருக்கானா, அதெல்லாம் பார்த்து பார்த்து கொளுத்தி இருக்கிறார்கள். இது எதனால அப்படின்னா, பிஹெச்பியுடைய இளைஞர் அணியாக இருக்கக்கூடிய பஜ்ரங் தள், அதை சார்ந்த தொண்டர்கள் வந்து ஒரு குரானை வந்து கொளுத்திட்டாங்க அப்படின்னு ஏதோ சமூக வலைதளத்துல வந்ததுதான். சமூக வலைதளத்துல வந்ததுனால நாங்க அந்த சமூகத்தையே கொலை பண்றோம் அப்படின்னு ரோட்ல இறங்கி இந்த செய்திகளை செய்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த குரானை கொளுத்திட்டாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு, சரி, அது வந்து போலியான செய்தி. அதை அவங்க உறுதிப்படுத்திக்கணுமா வேணாமா? இது வந்து உண்மையா, அப்படி நடந்துதா, இப்படி பேசியிருக்காங்களா, இப்படி செஞ்சிருக்காங்களா? அது யாரோட கடமை? ரியாக்ட் பண்றவனோட கடமை. ஆனா அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. நடக்காத சம்பவத்துக்கு நீ ரியாக்ட் பண்ற. ஆனா எனக்கு ஒரு பேட்டர்ன் தாங்க எனக்கு யோசிக்க வைக்குது. இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு ரூமரோ இல்ல ஒரு சம்பவங்கள் நடக்கிறது ரொம்ப ஐசோலேட்டட் நடக்குது. ஆனா இவங்க எப்படி உடனே ரியாக்ட் பண்றாங்க? பெட்ரோல் பாம்பு அடிக்கிறதா இருக்கட்டும், கல் விட்டு எரியறதா இருக்கட்டும், கட்டை எடுத்து அடிக்கிறதா இருக்கட்டும், நெருப்பு வச்சு கொளுத்துறதா இருக்கட்டும், அது எப்படி அவங்களால அதுக்கான உங்களுக்கு இது தேவை இல்லையா? உங்களுக்கு மாவுல நடந்த கலவரம் அப்படிதான். இந்திய அணி வெற்றி பெற்றிருக்குன்னு அந்த ஒரு கொண்டாட்டத்தோடு 2 வீலர்ல வந்து ஜோஷா கத்திட்டு வந்திருக்காங்க. கரெக்டா அங்க இருக்கக்கூடிய மசூதியில இதுக்காக ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தாங்களா, எல்லாரும் கல்லை விட்டும் பாட்டில விட்டும் கரெக்டா அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இங்கேயும் தேவேந்திர பட்னவிஸ் சொல்லியிருக்காரு, அவங்க ஒரு ட்ராலியில ஃபுல்லா கல்லை ஏற்கனவே அடுக்கி வச்சிருந்தாருக்காங்க. அது அப்படின்னா நீங்க எதுக்காக அடிக்க வைக்கிறீங்க? உங்க நோக்கம் என்ன? அப்ப கிளப்பி விட்டது யாரு? அப்ப உங்களாலே தான் இந்த மாதிரி கிளப்பி விட்டு, நீங்களே கிளப்பி விட்ட அந்த முதல்வன் படத்துல சொல்லு, நீங்களே குண்டு வைப்பீங்க நீங்களே எடுப்பீங்களா அப்படிங்கிற கதையா? அப்ப குர்ஆனை கொளுத்துட்டாங்கன்னு கிளப்பி விட்டது நீங்களே தானா? அப்ப உங்களால அடுத்த நிமிஷம் ரியாக்ட் பண்ண முடியுதுன்னா, இப்ப திரும்ப அந்த ஊர்ல இப்ப நம்ம சொல்றோம் தொப்புள் குடி உறவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாரும் இப்ப உங்களை எங்களையும் தெரிஞ்சவங்களா இருக்குன்னு அவனால திடீர்னு எப்படி அவனை ஒரு எதிரியா போக முடியும்? அதான் என்னால புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. நாளை மத்தானா பாக்கணும், நாளைக்கு ரோஸ் மில்க் கொண்டு கொடுக்கணும்ல. ரோஸ் மில்க் விஷயம் இன்னையோட முடிஞ்சிடுறது இல்லையே. இப்ப லேட்டஸ்ட் நேத்து பார்த்தேன், அந்த ரோஸ் மில்க் அடுத்த கட்டமாகுது. நேத்து ஏதோ ஒரு கோயில் திருவிழா நடக்குது, காவடி எடுத்துட்டு வராங்க, அது தார் சாலையில வராங்க, அவருடைய கால் புண்பட்டுரும் அப்படின்ட்டு ஒரு பாய் வந்து தண்ணியை பீச்சி அடிச்சிட்டு இருக்கா. இதுதான்டா தமிழ்நாடுன்னு அழகா போட்டிருந்தாங்க. நீங்க ஆனா அவர்களை கிண்டல் செய்கிறீர்கள். இல்லைங்க, நான் என்ன கேட்கிறேன், நான் ஒரு அறியாதவன், ஒரு கிராமத்தான், படிப்பறிவு இல்லாத தற்குறி, ஒரு பட்டிக்காட்டான். அதனால நான் எப்படி உங்களுக்கு ஒருத்தன் வந்து இதை கிளப்பி விடுறான், எவனோ ஒருத்தன் புருடா செய்தியை கிளப்பி விடுறான், அதை வச்சு நீங்க உடனே ரியாக்ட் பண்றீங்களே, அப்ப இதுக்கே நீங்க காத்திருந்தீங்கன்னு தான் ஆகுது. உங்களை பாக்குறவன் என்ன நினைப்பான்?
நீங்க சிரியால உங்களால பிரச்சனைங்கிறான் அப்படின்னு பெருசா ஒரு லிஸ்ட் பெருசா கொண்டு வந்தான்னு வச்சுக்கோங்க. பாகிஸ்தான்ல ட்ரெயினையே கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்லாம் வரும். நம்மளுடைய நோக்கம் இவங்களை சிறுமைப்படுத்துறதோ இவங்களை கொச்சைப்படுத்துறதோ உங்க நோக்கமோ என் நோக்கமோ அது கிடையாது. ஆனா வெளியில பேசிக்கிறவங்க இப்படி பேசிக்கும் போது நம்மளுடைய தொப்புள் குடி உறவுகள் நமக்கு ரோஸ் மில்க் கொடுக்குறவங்களை பார்த்து இப்படி சொல்றாங்களே அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருந்து நம்ம வருத்தப்பட வேண்டிய இதுல நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய இந்த நாட்டின் குடிமக்கள், இவங்களை போய் யாராவது இப்படி சொல்லிட்டா உங்க மனசு தாங்குமா? நம்மளுடைய குடிமக்கள் அவங்க ஆனா அவுரங்கசீப்காக தான் அந்த கலவரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, அவுரங்கசீப் ஜிசியா வரி விதிச்சான். அவுரங்கசீப் நீ மதம் மாறியா இல்லையான்னு பல பேரை தலையை சீவினான். பெண்களை கடத்தி கொண்டு போனான். கூட பிறந்த அண்ணனை, அவன் பேரு என்ன, நல்ல பேரு, கூட பிறந்த அண்ணனை அவனையே ஜெயில போட்டான். ஆனா ஒரு கும்பல் இங்க என்ன சொல்றான், அவருக்கான தொப்பி அவரே நூத்துக்கிட்டாருங்க, அவருக்கான அந்த தொப்பியை வித்து வந்த பணத்துல தாங்க அவரு சாப்பிட்டாரு, அவரே அவர் கையால எடுத்து வாயில அப்படி சாப்பிட்டாருங்க, அவரே அவர் கையால இப்படி கிளீன் பண்ணிக்கிட்டாருங்க அப்படின்னு இப்ப உருட்டான். நமக்கெல்லாம் மட்டும் என்ன, இவனை உருட்டுறவனா செஞ்சு விடுறான் அதெல்லாம். ஆனா இதோட நோக்கம் என்ன, நம்மள திரும்பப்படுத்தணுங்கிறதுக்கு. இப்ப இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் இப்ப திறந்திருக்காங்க. பழைய நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு எப்படி போனோம்? பக்தியார் ஸ்டேஷனா, அந்த ஸ்டேஷன்ல இறங்கிதான் போனோம். அந்த பக்தியார் யாரு? அந்த நாலந்தாவை அடிச்சு கொளுத்தினவா. நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு நெருப்பு வச்சு கொளுத்தி சூறையாடி அந்த நாலெட்ஜையே கொளுத்தினவா. அறிவு சுரங்கமாக இருந்த, அறிவு பெட்டகமாக இருந்த, அறிவு மாளிகையாக இருந்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொளுத்தின ஒரு மூடன், மூர்கன், மதவெறியன், அவன் பேர்ல நீங்க ரயில்வே ஸ்டேஷன் வைக்கிறீங்க. இதை யார கேவலப்படுத்த? நான் என்ன சொல்றேன், வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு நிகழ்ச்சி நடத்துறோம் வாங்க அப்படின்னு சொல்லி இப்படிக்கு எட்டப்பன் ரசிகர் மன்றம் அப்படின்னு போட்டா எவ்வளவு ஒரு கேடு கட்டத்தனம். சரியா இருக்குமா? அது இது காமராஜருக்கு கருணாநிதி மரியாதை செய்யறேன்னு சொன்னா, ஜெயலலிதாவை கருணாநிதி மதித்தார், கருணாநிதியை ஜெயலலிதா ரொம்ப உயர்வாக சிந்தித்து பேசினார் அப்படின்னு சொல்றதும் இதுவும் இது நான் ஒப்பிட்ட அளவுல சொல்றேன் நான். அதனால அவுரங்கசீப் இதுல யாருன்னு யாராவது குதர்க்கமா கேட்டாங்கன்னா அதுல எனக்கு பதில் இல்லை. அது அவங்களுடைய கற்பனை. நாம போய் அந்த கற்பனைக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவுரங்கசீப் இவ்வளவு அட்டூழியம் பண்ணவன் பேரை அவுரங்காபாத் அப்படின்னு ஒரு ஊரை வைக்கிற, அந்த ஊர்ல அவனுக்கு சமாதியும் வைக்கிற, அந்த சமாதியில போய் நீங்க மரியாதையும் செய்யறீங்க. ஆனா இது ஒரு பக்கம். இங்க இது வாங்க, நம்ம ஊருக்கு வாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. இதே மாதிரி நம்ம ஊர்லயும் சில உதாரணங்கள் சொல்ல முடியும், அதெல்லாம் அப்புறமா வச்சுப்போம். நாங்க யாரு தெரியுமா? நாங்க 2-3 தலைமுறை முன்னாடிதான் எங்களுக்கு இங்க பிடிக்கல அப்படின்னு நாங்க மதம் மாறி போனோம் அப்படிங்கிற. நாங்க தமிழன் தான், நாங்க பாரத பண்பாட்டுல வந்தவன் தான், நாங்க இந்த பண்பாடு கலாச்சாரத்துல இருக்கிறவன என்ன நீ எப்படி அந்நியமா பாக்குற, என்ன எப்படி பாகிஸ்தானுக்கு போக சொல்ற, அதெல்லாம் தப்புதான். நீ இந்த பண்பாடு கலாச்சாரத்துல வந்தவன், நீ 3 தலைமுறை முன்னாடிதான் மாறினங்கிற, அதுக்கு முன்னாடி நீ குப்புசாமியோ ராமசாமியோ தான் இருந்தங்கிற. அப்ப இது நிஜம் தான். என் மூதாதையர்களை, என்னை சிறுமைப்படுத்தியவன, இந்த நாட்டை சிறுமைப்படுத்தியவன, இந்த ஊரை கொள்ளடிக்க வந்தவன, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஜிசியா வரி விதிச்சவன, எப்படி நீ அந்த ஊருக்கு பேர் அவுரங்காபாத் அதை தான் நாங்க மாத்தணும்னு அந்த ஊர் மக்கள் கேட்டாங்க. சம்பாஜி நகர்னு மாத்திட்டாங்க. இப்ப அந்த ஊர்ல இருக்கிறவன் என்ன சொல்றான், இந்த கல்லறை இங்க அவசியமா அப்படிங்கிறான். இது இங்க பாரத நாட்டுல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியாது. ரஷ்யால கார்ல் மார்க்ஸ் சிலைக்கு என்ன கதி நேர்ந்தது? ஸ்டாலினுடைய சிலை, லெனின் சிலைக்கு என்ன ஆச்சு? சீனால அந்த செஞ்சதுக்கு போராட்டத்தின் போது என்னாச்சு? அந்த மாணவர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு மக்கள் சக்தி, அது கம்யூனிஸ்ட் காலில் போட்டு ஜனநாயகத்தை மிதிச்சா கூட என்னைக்காவது ஒரு நாள் கலந்து எழுதாம பாருங்க. செஞ்சதுக்கத்துல திரண்டவன் அங்க இருந்த சிலையில இருந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சான். நான் அதுக்கு வன்முறை சரின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் மக்களை அடக்க 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 அவன் கிளர்ந்து எழுவான். பந்து தீரிடாங்க. இதுக்கு நீங்க பந்த தண்ணிக்குள்ள வச்சு அழுத்தினாலோ, பந்த தரையில எவ்வளவு வேகமா விட்டுறீங்களோ அவ்வளவு வேகமா மேல போகும். நீங்க மக்கள் உணர்வை தாண்டி போய் நீங்க இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா பொது நீரோட்டத்திலிருந்து என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இப்ப இன்னொரு சொன்னாங்க என்னன்னா, 21வது நூற்றாண்டுல மிகப்பெரிய கொடுங்கோலன் அப்படின்னா
ஹிட்லர் தான் சொல்றாங்க. ஆனா ஹிட்லர் சம்பந்தமான எந்த ஒரு விஷயமுமே ஜெர்மனியில இல்லைங்க. அப்ப நீங்க ஜெர்மன்ல ஹிட்லருக்கு செலை வச்சு ஜெர்மனுக்கு ஹிட்லரை வந்து நீங்க ஹிட்லர் நினைவு நாள்லயும் பிறந்த நாள்லயும் கும்பிடுங்க. ஹிட்லருக்கு வந்து நாங்க செலை வச்சிருக்கோம், அந்த சிலைக்கு மரியாதை செய்யுங்க, மாலை போடுங்க, அவருக்கு வீர வணக்கம் பண்ணுங்க. அந்த ஹிட்லருக்கு நாங்க வந்து ஒரு அருங்காட்சியம் அமைச்சிருக்கோம், அந்த அருங்காட்சியத்துல ஹிட்லரோட சாதனைகளை வந்து பார்த்து பாராட்டி அதுல எழுதுங்க. அந்த ஹிட்லருக்கு நாங்க நினைவு பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் நாங்க வந்து அந்த வச்சிருக்கோம். எல்லாரும் ஹிட்லருடைய இத போற்றி பாராட்டுங்க அப்படின்னு சொன்னா ஜெர்மன்ல இருக்கிறவங்க உங்களை சும்மா விடுவானா? முசோலினி, அந்த முசோலினி அவன் வந்து அவனும் ஒரு மிகப்பெரிய கொடுங்கோலன். அந்த முசோலினியை எல்லாரும் பாராட்டுங்க, அவர் தியரியை ஏத்துக்குங்க அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க உங்களை சும்மா விடுவானா? ஹிட்லர் ஊர்ல அந்த மாதிரி இருந்தா ஆஹா பிரமாதம், ஹிட்லர் ஒழிக்கப்பட்டான். முசோலினி ஐயோ அவன் ஹிட்லரோட மோசமானவங்க, அவனும் ஒழிக்கப்பட்டான். ரஷ்யால ஸ்டாலின் அந்த சிலையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, லெனின் இந்த சிலையெல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டுங்க, ஜனநாயகம் அப்படி பேர் மாண்புல வருதுங்க. அப்ப அவுரங்காபாத் கிடையாதுங்க, மதவெறியர்கள்ங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த சங்கி பயில இப்படி எல்லாம் பண்றானுங்க, இந்த சங்கிகளுக்கு நம்ம வெட்டி ஆயிடக்கூடாது அப்படின்னு உருட்டுறீங்க. அவன் என்ன பண்றான்? இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீ கலவரத்தை ஏற்படுத்துற. யாருமே அங்க குர்ஆனை எரிக்கல. ஏற்கனவே காஷ்மீர்ல ஹசரத் பால், அந்த ஹசரத் பால் மசூதியில அதுல நம்ம கேட்டோம்னு வச்சுங்க, ஐயப்பன் அங்கதான் இருக்காரா? இந்த ஹசரத் பால் மஸ்ஜித்ல வந்து அது என்ன வச்சிருக்காங்க? இது முழுமையாக முடிங்கிறாங்க. நம்ம வணங்குறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. நம்மளுக்கு 33 கோடி ரெண்டா அல்லாஹ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறதுல நம்மளுக்கு எந்த காலத்திலையும் யார் நம்பிக்கையை சிறுமைப்படுத்தும் நாமளும் மாட்டோம். அப்படி செய்யறவங்களையும் நம்ம வன்மையா கண்டிப்போம். அதுதான் நம்மளுக்கு RSSம் ராமகோபாலனும் நம்மளுக்கு அதான் கத்துக் கொடுத்துருக்காங்க. நம்ம தாய்மான சுவாமி சொன்னதுதான் எல்லோரும் என்புற்றிருக்க வேறொன்றும் யாமரியன் பராபரமேங்கிறதான் சமஸ்கிருதத்துல சர்வோபவந்து சுக்கினகா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி பாரம்பரியத்துல வந்த நாம, இந்த இந்து தர்மத்துல வந்த நாம, நம்ம சகோதரர்களை நம்ம அரவணைச்சு அவங்களுடைய மத நம்பிக்கையை போற்றி அவங்களுக்காக தான் நம்ம பேசுறோம். ஏன்னா they should not get isolated. இந்த சமுதாயம் வந்து பொல்லாத சமுதாயம். இவர் பேசியிருக்காரு பாருங்க, திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர், ஒரு பேர் என்னங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அதை பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. என்னுடைய தொப்புள் குடி உறவுகளை போய் நீ வந்து இவரு ஒவ்வொரு கட்சியிலையும் 4 பேர் அங்க உட்கார்ந்துருக்கானுங்க இது சாப்பிடுறதுக்கு. அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. என்னுடைய சகோதரர்களை, என்னுடைய தொப்புள் குடி உறவுகளை இப்படி பேசிட்டானேன்னு. நாம அப்படி இருக்கும்போது நாம இவங்க நல்லதுக்காக தான் நம்ம சொல்றோம். அதை அவங்களும் புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. புரிஞ்சுப்பாங்க, கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. அதுல ஒரு இல்லாத ஒரு விஷயத்த நீங்க ஊதி பெருசாக்குறீங்க. இல்ல அது அந்த அசரபாத் மசூல் திடீர்னு அந்த முடிக்கான வந்து அது காணாம போச்சுன்னு ஒண்ணு. அப்புறம் ஃபாரின்ல இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து ஆமாங்க இந்த முடிதாங்க அப்படின்னு அவருக்கு எப்படி தெரியும்? நாம ஆராய்ச்சியில ஈடுபடலாமா? கூடாது. அதுக்குள்ளார ஒரு பெரிய கலவரம் நடந்து அந்த வரத்துக்குள்ள நாடு முழுக்க கலவரம். ஹஜ்ரத் பால் மஸ்ஜித்ல இருந்த முகமது நபியோட திருமுடி காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கலவரத்துல ஈடுபட்டு நாடு முழுக்க கலவரம். அப்ப வந்து வீரத்துறை ராமகோபாலன் கூட பத்திரிகையாளரை சந்திக்கும் போது சொன்னார், அது முகமது நபியோட முடிதானா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். முகமது நபியோட முடினாக்க அதுக்கு அடுத்தது என்னங்கிறதுக்கு ஆராய்ச்சிக்குள்ள நான் போக மாட்டேன். ஏனென்றால் அது அவர் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நான் மதிக்கின்றேன். அதே மாதிரிதான் நாமளும் இப்ப சொல்றோம். ஆனா ஹசரத் பால் மஸ்ஜித்னு வந்த உடனே இம்மிடியா நீங்க வந்து ரியாக்ட் பண்றீங்க. ஆம்பூர்ல என்ன பண்றீங்க? 4 மணிக்குள்ள கடையை அடைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஆம்பூர்லயும் அங்க தாக்கப்பட்டது யாரு? இப்ப இங்க எப்படி இந்துக்கள் தேடி தேடி தாக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி இந்துக்கள் கடை தான் அங்கேயும் தாக்கப்பட்டது. அதே மாதிரிதான் கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட், 59 பேர் 60 பேர் இந்துக்கள் சாவறான். பாக்குறவங்க யாராவது வக்கரமா எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு நாம பொறுப்பு கிடையாது. இது இந்த அளவுக்கு நீங்க ரியாக்ட் பண்றீங்க, அதுவும் ஆர்கனைசரா. நான் சொல்றேன், இந்த ஆம்பூர் கலவரம் அந்த நேரத்துல கூட வாட்ஸ்அப்ங்கிறது ஒண்ணு இருந்தது, கம்யூனிகேஷன்ங்கிறது ஈஸியா இருந்தது. கோயம்புத்தூர்ல எப்படி அப்படி 98ல அப்ப மொபைல் போனே ஜாஸ்தி வராத நேரம், பேஜர் தான். எப்படி கம்யூனிகேஷன் அந்த அளவுக்கு இருந்தது? அதுல இன்னொரு நாள் அந்த இதை பத்தி விவரமா பேசுவோம். அது இதே மார்ச் ஏப்ரல் மார்ச்ல தான், பிப்ரவரியில. அதுக்கப்புறம் ஒரு டைம் ஸ்லாட் வச்சு நம்ம பேசுவோம். வடபழனியில
அந்த தீவிரவாதி ஒரு லேடி உட்பட பல பேரை பிடிச்சாங்க. அப்ப அவங்க வந்து வாட்ஸ்அப் கோட்ல, நீங்க வாட்ஸ்அப்லயே வந்து மெசேஜ் அனுப்புறதும் இருந்தது, வெறும் பைனரி நம்பர்ஸ் மட்டும் அனுப்புறது இருந்தது. 1 2 3, 1 கால், 2 கம் ஹோம், 3 கம் தேர், இந்த மாதிரி ஏதோ அந்த இது இருக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து பைனரி கோட்ஸ் வச்சுதான் ஆப்ரேட் பண்ணாங்க. வடபழனியில ஆயிஷான்னு பேர் அந்த தீவிரவாதி, அந்த கும்பலை பிடிச்ச போது. கோயம்புத்தூர்ல அப்படி பண்ணாங்களாங்கிறத விவரம் கொடுங்கையூர் பாம் பிளாஸ்ட்ல, அந்த கொடுங்கையூர் அது வேற, அது பிடிச்சது அது வேற, அது தனி. நான் சொல்றது வடபழனிலேயே ஒரு பெண் உட்பட, பெண் தீவிரவாதி உட்பட, அதுவும் டீ கடையில போய் டீ குடிக்கும் போது அந்த டீ கடைக்காரனை மிரட்டிடுறா. அதுல இருந்தான் பிரச்சனை வருது. அவதான் வந்து என் பையன் 3 மாச குழந்தையா இருந்த போது எங்க வீட்டுக்கு வந்துட்டு போன சம்பவமா நடந்தது. அதை பின்னாடி நம்ம ஒரு நாள் பேசுவோம். அந்த அளவுக்கு உங்களால நீங்க டெக்னாலஜியும் பயன்படுத்துறீங்க, நல்ல விதத்துக்கு பயன்படுத்துறீங்கன்னா சந்தோஷம். ஆனா இந்த மாதிரி நீங்க மெயின் ஸ்ட்ரீம் இதுல இருந்து, நீங்க சமுதாயத்துல இருந்து, சொசைட்டில இருந்து, மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டில இருந்து விலகி போறதுனால யாருக்கு நன்மை? இல்ல இதனால லாபம் அடைய போறவங்க யாரு? இதனால வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றது யாரு? அதனாலதான் இன்னைக்கு நீங்க பாருங்க, நம்முடைய இயக்கங்களை நோக்கி இப்ப இந்த கலவரத்தை பார்க்கும் பொழுது தேர் சிவில் வாருக்கு தேர் வெல் ப்ரிப்பேர்டு அப்படிங்கிறது மாதிரி தானே தெரியுது. அது சிவில் வார்னு அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா பட்னவிஸா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த துணை முதல்வரா இருக்காரு ஷிண்டே, ஏக்நாத் ஷிண்டே, அவங்க என்ன மாதிரி பின்னணியில இருந்து வராங்க, அவங்க ஐடியாலஜி என்ன, தேசம்தான் முக்கியம், அமைதி தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க. சில நேரங்கள்ல வன்முறையை பிரயோகிச்சாதான் இதெல்லாம் அடக்கப்படும்னா அதுக்கும் அவங்க போகதான் செய்வாங்க. இப்ப நீங்க இதுல ஒரு போலீஸ்காரரையும் சேர்த்து கொண்டு இருக்காங்க. இப்ப பட்னவிஸ் நாளைக்கு என்ன பண்ணுவாரு? இது அந்த ஏரியால மொத்தமும் எவன் கலவரத்துல ஈடுபட்டான்னு சிசிடிவி கேமராவெல்லாம் உடைச்சிட்டு தான் கலவரம் பண்ணியிருக்காங்க. அவன் எவன் வந்தான், இதுல யார் யாரெல்லாம் ஈடுபட்டான், வெளியில சிதறி ஓடும் போது அங்க அந்த ஏரியால இருந்த கேமரால இருந்து எடுக்க முடியும். அதை தாண்டி எவன் இல்லீகல் வந்திருக்கிறவன், இல்லீகலா நாடு கடந்து இங்க வந்திருக்கிறவன் யாரு, அவன் எந்த ஏரியால குடிசை போட்டு இருக்கான், அவன் எத்தனை நாளா இங்க இருக்கான், இங்க இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதுல வரும்போது அப்ப பாதிக்கப்பட போறது யாரு? அப்ப நீங்க விக்டிம் கார்டு பிளே பண்ணலாமா? நீங்களா ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டு நீங்களாவே ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்ணலாமா? இதை மக்கள் முடிவு செய்யட்டும். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த வன்முறையானது ஏற்றுக்கொள்ள முடியாதது. எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமாக இந்த பிரயாக்ராஜ் பேரையும் மாத்தினாங்க, அவுரங்காபாத் பேரை மாத்தினாங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்பொழுதுதான் இந்த மண்ணிற்கான மகத்துவம் இருக்கின்றது. இதை 2-3 தலைமுறைக்கு முன்னாடி மாறணும்னு சொல்றவங்க கண்டிப்பா ஏத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அது வழிபாட்டு முறைதான மாறி இருக்கு. அவங்களும் ஓன் பண்ணிக்கிறாங்கல்ல, இந்த மண்ணு என்னோடதுதான், நானும் இந்த கலாச்சாரத்துல வந்தவன் தான், நானும் இதே தமிழன் தான், இதே மராட்டியன் தான் சொல்லிக்கும் போது கண்டிப்பா அவங்களும் ஏத்துப்பாங்க. இதுல எந்த விதமான மாற்றமோ ஐயமோ எனக்கு எதுவுமே கிடையாது, மாற்று கருத்தோ இல்லை. இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாக உங்களுடைய கருத்துக்களை ஸ்ரீ டிவி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.